வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் ஆடி சிறப்பு தொகுப்பாக இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அம்மன் காரிய தடையை நீக்கும் தஞ்சாவூர் வடபத்ர காளியம்மன் கோவில். ராகு கேது தோஷங்களான தாரதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், திருமண தடை போன்றவற்றுக்கு நிவர்த்தியாக இத்தலம் விளங்குகிறது. திருவாலங்காட்டு செப்பேட்டு வரிகளின் மூலம் தஞ்சை நகரில் சோழர் ஆட்சி மலரும் போதே நிசும் பசுந்தனி தேவி என்கிற வடபத்ர காளியம்மன் திருக்கோவிலும் எழுந்தது தெரிய வருகிறது. பேரரசர்கள் தங்கள் வெற்றிக்கு தெய்வமாக விளங்கும் கொற்றவைக்கு ஆலயங்கள் அமைப்பது பண்டைய மரபு. தஞ்சை நகரின் புகழ் உரைக்கும் செந்தலை தூண்கள் சுவரன் மாறன் எனும் பெரும் பிடுகு முத்தரையன் எடுப்பித்த நியமத்து மா காலத்து பிடாரி கோயிலின் தூண்களே என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நியமத்து மா காலத்து பிடாரி தேவியை பாண்டியன் மாரஞ்சடையன் தெள்ளாறு எரிந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் சோழ மன்னன் ராஜகேசரி வர்மனான ஆதித்தன் போன்ற பெரும் மன்னர்கள் போற்றி வழிபட்டனர் என்பதை அதே தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன. இதனால் தமிழகத்து அனைத்து மன்னர் மரபினர்களும் தேவிக்கு எத்துணை ஏற்றும் தந்து வழிபட்டனர் என்பது தெரிய வருகிறது. இதே நெறியில்தான் விஜயா ஆலனையும் தஞ்சனையில் நிசும் பசுந்தனியை பிரதிஷ்டை செய்தான். அன்னை பராசக்தி துர்க்கையாக, காளி தேவியாக பல்வேறு வடிவங்கள் பூண்டு தீமையின் உருவாக திகழ்ந்த அரக்கர் பலரை வதம் செய்தாள் என்பதை தேவி மகாத்மியம் உரைக்கிறது. தேவியின் உன்னதத்தை வேதத்தில் கூறப்படும் ராத்திரி சூக்தம் என்பதிலிருந்து பல நூல்கள் எடுத்துரைக்கின்றன. தேவி துர்கா பரமேஸ்வரியாக இரத்த பீஜன் எனும் அரக்கனை அழித்த போது முதலில் நிசும்பனும் பின்னர் அவன் தம்பி சும்பனும் தேவியுடன் போர் கொடுத்தனர். அகம்பிடித்த அரக்கர்கள் இருவரையும் தேவி அழித்தாள். அப்பொழுது அவள் பூண்ட வடிவே நிசும் பசுந்தனி என்பதை நூல்கள் கூறுகின்றன. விஜயாலயன் பிரதிஷ்டை. தஞ்சை கீழவாசலில் விஜயாலயா சோழன் பிரதிஷ்டை செய்த நிசும் பசுந்தனி என்கிற வடபத்ர காளி தேவியின் வடிவம் பீடத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் உள்ளது. இச்சிற்பத்தின் வலக்கால் மடக்கி ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்க இடைக்கால் தொங்கிய வண்ணமாக உள்ளது. கையில் கத்தியும் கேடயமும் உள்ளன. மேல் பாகத்தில் வலக்கையில் ஏந்திய சூலத்தை கொண்டு காலடியில் இருக்கும் அரக்கனை குத்தி தள்ளுவது போல அமைந்துள்ள இத்திருமேனி பாம்பினால் ஆகிய குசப்பசந்தமும் சடைமுடியும் விளங்குகின்றன. கீழவாச பூமால் ராவுத்தன் கோவில் தெருவில் யோக பட்டத்தில் அமர்ந்திருக்கும் சிவனாரது திருவுருவமும் காளி கோயிலை ஒட்டிய மணற்பகுதியில் மார்பு வரை புதைந்துள்ள கௌமாரி உருவமும் மிக பழமையான 8 முதல் 9ஆம் நூற்றாண்டு சிற்பங்களாகும். இந்த பழமை எச்சங்களோடு தேவி இங்கு கோவில் கொண்டுள்ளாள். பொதுவாக எல்லா ஊர்களிலும் காளி கோயிலாக அல்லது பிடாரி கோயிலாக தேவியின் திருமுற்றங்கள் காணப்படும். இங்கு இடம் பெற்றிருக்கும் திருவுருவங்கள் 4 அல்லது 8 கரங்களுடன் திகழும். பெயர்களும் காளி, காலா பிடாரி, பட்டாரகி என்பனவாக குறிப்பிடப்பட்டது. புதுமையான வடிவில் காளி. ஆனால் தஞ்சையில் விஜய பாலையன் பிரதிஷ்டை செய்த தேவிக்கு நிசும் பசுந்தனி என்ற சிறப்பு பெயர் காணப்படுகிறது. இதனால் இவ்வடிவம் மற்ற காளி பிடாரி உருவங்களிலிருந்து வேறுபட்டு திகழ்ந்திருக்க வேண்டும். தஞ்சை குயவர் தெருவில் உள்ள உக்கிரமா காளி மற்ற இடங்களில் காணப்படும் முற்கால சோழர் கலைப்பாணியில் அமைந்த காலா பிடாரியாகவே காணப்படுகிறாள். ஆனால் தஞ்சை பூமால் ராவுத்தன் கோவில் தெரு வடபத்ரகாளியோ தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத புதுமையான வடிவில் திகழ்கிறாள். 6 அடி உயரத்திற்கும் மேலுள்ள இச்சிலையில் தேவி அமர்ந்து காணப்படுகிறாள். பல கரங்கள், அக்கரங்களில் பல படைக்கலன்கள், தலையில் கேசம் தீச்சுடர் போல் மேல் எழுகிறது. முகத்தில் ஓர் உறுதி,
அசுர பூச்சிகளை அழிக்க வேண்டும் என்னும் சீற்றம். வலம் காதில் பிரேத குண்டலம், இடக்காதில் பெரிய குழை, சதை வற்றிய உடலில் வெறும் எலும்புதான். ஆயினும் திண்மையான நீண்டு தொங்கும் மார்பகங்கள். அவற்றைச் சுட்டிலும் பாம்பு கச்சாக சுழல்கிறது. மண்டை ஓடுகள் பூணுலாக அவள் உடலில் திகழ்கின்றன. 8 கரங்கள். அவை சூலம், வில், மணி, கத்தி, பாசம், கேடயம், கபாலம் தரித்துள்ளன. ஓர் இடக்கரம் காலின் கீழ் கிடக்கும் அசுரரை சுட்டுகிறது. அவளது வலது அடி துண்டிக்கப்பட்ட ஒரு தலையின் மீது ஊன்றியுள்ளது. அந்த தலையே பெரிதாக உள்ளது. அதன் மீது ஊன்றியுள்ள அவளது காலில் எலும்பாக இருப்பினும் அழுத்தம் வலிமையை காணலாம். அவளது இடக்காலை அசைத்து கிடத்தியுள்ளான். அவ்விரு கையின் கீழ் 4 அசுரர்கள் சிக்கி தவிக்கின்றனர். மூச்சு திணறுகின்றனர், ஓடுகின்றனர். என்ன பெருமிதமான சிற்பம்! மயிர்கூர் செருமையும் அமைப்பு. சண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன் என்னும் அசுரர்கள் நால்வரும் வதைப்படும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமான தோற்றம். தீமையே அழித்து அடியவர்களுக்கு அன்னை அருளமுது அளிக்கின்றாளோ என கருதுமாறு கம்பீரமாக அமர்ந்துள்ளாள். இதை ஒத்ததொரு வடிவம் தமிழகத்தில் வேறு எங்கும் கிடையாது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இதே வடிவில் அன்னை எழும்புருவில் காட்சியளிக்கும் மற்றொரு சிற்பம் நிற்பதாக சிற்பவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இவள்தான் விஜயபாலன் வடித்த நிசும் பசுந்தனி என்பதில் ஐயமில்லை. அவளுக்காக விஜயபாலயனால் எடுக்கப்பட்ட கோயில் அழிந்தாலும் திருமேனி நிலை குலையாமல் இருப்பது தஞ்சையின் பெரும் பேராகும். வரலாற்று ஏடுகள் குறிக்கும் தஞ்சை நகரின் தொன்மையான தேவியின் தெய்வ திருவுருவமும் இதுதான் என்பது சிறப்புக்குரிய செய்தி. வேண்டிய சக்தியை கொடுத்த காளிதேவி. விஜயாலய சோழன் காலம் முதல் வேண்டிய சக்திகளை கொடுத்து அருள் புரிகிறாள் நிசும் பசுந்தனி என்கிற வடபத்ரகாளியம்மன். சிறப்பாக ஆட்சி புரிவதற்கு இக்காளியையே விஜயாலய சோழன் நாடினான். இக்கோவில் தேவியை வழிபட்ட சோழ மன்னர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தனர். இக்கோவிலின் ஆப்பசார பூஜைகள் செய்தால் மனம் மற்றும் உடல் ரீதியான முடக்கத்தை நீக்கி சோர்விலிருந்து விடுவித்து கொள்ளலாம். பொதுவாக எதிரியை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் துரோகியை கண்டறிய முடியாது. இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து எதிர்ப்புகளும் உடைத்தெறியப்படும். காரிய தடை எதுவாக இருந்தாலும் தகர்த்தெறியப்படும். வெற்றியை தரும். ராகு கேது நிவர்த்தி தலம். இக்கோவிலுக்கு தொடர்ந்து 9 வாரங்கள் வெள்ளி அல்லது ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் சென்று வழிபட்டால் ராகு கேது தோஷங்களான தாரதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், திருமண தடை போன்றவற்றுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இதே போல தொழில், வேலை போன்ற காரியத்தில் தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து 9 வாரங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும். பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் போது பசும்பாலால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிவர்த்தியாகிவிடும். ஒரே இடத்தில் எண் திசை காளிகள். அக்காலத்தில் தஞ்சை நகரை சுற்றி 8 திசைகளிலும் காளி கோயில் அமைக்கப்பட்டது. இதில் முதலாவது காளி கோவில் வடபத்ர காளியம்மன் கோவில். 8 திசைக்கும் செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்தால் தூண்களில் உள்ள எண் திசை அம்பாள்களையும் ஒரே இடத்தில் வழிபடலாம். ஆண்டு பெருவிழா. இக்கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வரை 21 நாள்களுக்கு ஆண்டு பெருவிழா விமர்சையாக நடைபெறும். இதில் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுவது வழக்கம். இதே போல ஆடி வெள்ளிக்கிழமைகள், மாசி மகம், நவராத்திரி, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, அமாவாசை ஆகிய நாள்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இக்கோயிலுக்கு செல்லும் வழி. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கீழவாசல் பகுதிக்கு சென்று பூமால் ராவுத்தன் கோவில் வழியாக இக்கோவிலுக்கு சென்றடையலாம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலுக்கு நடந்தும்
ஆட்டோ, கார் போன்ற வாகனங்களிலும் செல்லலாம். வெளியூர்களிலிருந்து ரயிலில் வருபவர்கள் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்து அங்கிருந்து ஆட்டோ மூலம் பயணம் செய்யலாம். விமானத்தில் வருபவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக தஞ்சாவூருக்கு வந்து வரலாம். நடை திறக்கப்படும் நேரம் காலையில் 8 முதல் 11 மணி வரையும், மாலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். வாருங்கள், வடபத்ரகாளியம்மனை வணங்குவோம். வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெறுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்.